இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, ஒரு நிமிஷம். அந்த பொண்ணு நீரஜ் கிட்ட பழகிறத பார்த்தா உனக்கு புரியலையானா? கன்ஃபார்மா சொல்றா உங்க லவர்ஸ் தான். நீ சொல்றத பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுது மீனாட்சி. இவங்களோட ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல, என்ன சொல்ற? ஆமாண்ணா, நீரஜ் உன்கிட்ட சொல்றதுக்கு கூச்சப்படுறான்னு நினைக்கிறேன். நீயே ஒரு நல்ல நாள் பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுனா. Listen everybody. இப்ப வரைக்கும் நீங்க நீரஜ் மனிஷாவோட டான்ஸ பாத்தீங்கல்ல. இப்ப என் அண்ணன் மித்ரா, என் அண்ணி லக்ஷ்மி பண்ற டான்ஸ பார்க்க போறீங்க. வாவ், மேட் ஃபார் ஈச் அதர். வாங்க வாங்க, நீங்க டான்ஸ் பண்றதையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வாங்க 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 மித்ரா. என்னடா இதெல்லாம்? வாங்க டான்ஸ் ஆடுங்க. என் பிறந்த நாளைக்கு எல்லாரும் டான்ஸ் ஆடி நல்ல கிஃப்ட் கொடுத்திருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்குள்ள இன்னும் முடியல தாத்தா. இதுக்கப்புறம் தான் ரியல் டான்ஸ பார்க்க போறீங்க. லக்ஷ்மி, இப்ப நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாமா? நம்ம 2 பேருமா? ஆமா லக்ஷ்மி, டான்ஸ்னா எக்ஸாக்ட்டா டான்ஸ் கிடையாது. நம்ம 2 பேரும் கையை பிடிச்சிட்டு சுத்தலாமா? சரி மனிஷா, உன் இஷ்டம். லக்ஷ்மி, இப்ப தேவையா? ஐயோ பரவாயில்லங்க, சின்ன வயசுல இருந்தே இது எனக்கு பழக்கம் தான். எங்க ஊர்ல எத்தனை வாட்டி ஆடி இருக்கேன் தெரியுமா? மனிஷா வேணும்னே வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கா. லக்ஷ்மி ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக தான் இவ கூப்பிடுறா. லக்ஷ்மி, மனிஷா 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 மனிஷா, ஆர் யூ கிரேசி? உனக்கு விளையாட தெரியலனா எனக்கு தெரியாதுன்னு விட்டுறணும். அதை விட்டுட்டு நான் பண்றேன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படிதான் பண்ணுவாங்களா? என்னங்க, மனிஷாக்கு எப்பவும் ஜாலியா சுத்துறது, ஹண்டிங் போக தெரியுமே தவிர இந்த மாதிரி கைப்பிடிச்சு விளையாடுறது, போட்டி போட்டு சுத்துறதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. என்ன மனிஷா, தாத்தாவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சியா? லக்ஷ்மி கிட்ட சாரி கேளு.
கொஞ்சம் ஜாக்கிரதைங்க. நான் கொஞ்சம் தடுமாறினாலும் பாத்துக்கிறதுக்கு தான் நீ இருக்க இல்ல. எல்லா நேரத்துலயும் நான் உங்க பக்கத்துல இருக்க மாட்டேன்ல. என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ பக்கத்துல இருந்தா எனக்கு எதுவும் ஆகாதுன்னு மட்டும் தெரியும். எனக்கு எதுவும் ஆகாதுன்னு மட்டும் தெரியும். என்ன தாத்தா மித்ரா லட்சுமிய கண்ணுமைக்காம பாத்துட்டு இருக்கீங்க? அவங்கள பாத்தியாடா? அவங்கள சுத்தி இத்தனை பேர் இருக்கும், யாருமே இல்லாத மாதிரி அவங்களோட உலகத்துல அவங்க இருக்காங்க. ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு உண்மையான காதல் இருந்தாதான் இந்த மாதிரி நடக்கும். நீரஜ், தாத்தா சொன்னது 100க்கு 100% உண்மைதான். அப்படிங்கிற? ஆமா, அதுதான் உண்மை நீரஜ். 2 பேருக்குள்ள அப்படி ஒரு காதல் இருந்தாதான் சுத்தி இருக்கிற உலகம், ப்ராப்ளம்ஸ் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஹாப்பி பர்த்டே டு யூ தாத்தா. இது பாருங்க, என்னோட பிறந்த நாள் அதுவுமா உங்க எல்லார்கிட்டயும் ஒரு குட் நியூஸை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பிரசாத் சார், என்ன குட் நியூஸ் அது? என் பேரன் நீரஜுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். வாவ், ஆமா, பொண்ணு யாரு? எங்க நீரஜ விரும்புற பொண்ணுதான். அவளும் இங்கதான் இருக்கா. தாத்தா, என்ன இது சடனா? இந்த மாதிரி ஏதாவது இருந்தா நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீரஜ், நீ சும்மா இருடா. உன் மனச பத்தி, உன் மனசுல நினைக்கிறத பத்தி இந்த தாத்தாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அந்த பொண்ணு யாருன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, என் பேரன் நீரஜுக்கு சைல்ட்ஹுட்ல இருந்தே ஃப்ரெண்டு மனிஷா.